ஹாப்பி சபத். ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் துவக்க ஆராதனையிலே விசுவாச பிள்ளைகளாகிய உங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதை நான் பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட தலைப்பானது அக்கினி சூளையில் நம் விசுவாசம், ஃபெய்த் இன் த ஃபயரி ஃபர்னஸ் என்ற தலைப்பிலே இந்த நாள் செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு இஸ்லாமியர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நேரங்களில் அந்த வார்த்தை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்பதை விசுவாசித்ததினாலே அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறதுபடியாக தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் தன்னை ஞான முழுக்குக்கென்று அர்ப்பணித்தும் ஒரு கிறிஸ்தவனாக மாறினார். அந்த நபர் ஞான முழுக்கு பெற்ற அடுத்த நிமிஷத்தில் அவர் கூறின வார்த்தை என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இன்னும் 3 வருஷங்களில் நான் மரித்து விடுவேன். அந்த 3 வருஷங்களுக்குள்ளாக என்னால் என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செய்து முடிப்பதற்கு தேவன் எனக்கு பலன் தர வேண்டும், விசுவாசிகளாகிய நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். அதை கேட்ட விசுவாசிகள் எல்லாம் சற்று பதட்டம் அடைந்தார்கள். அது என்ன 3 வருஷத்துல மரித்து விடுவேன் என்று சொல்லி எப்படி இவரால் இவ்வளவு துல்லியமாக சொல்ல முடிகிறது என்று சொல்லி அங்கே கூடியிருந்த நபர்களில் ஒருவர் அவரை நோக்கி விசாரித்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொல்ல பார்க்கும்போது, என்னுடைய கடந்த மார்க்கத்தில், அதாவது கடந்த வழிபாடுகளில் நான் இருக்கும்போது நான் வேறொரு மதத்தை நான் ஏற்றுக்கொண்டால் என்னை கொலை செய்வதற்கு கூட அந்த மார்க்கத்தின் போதனையிலே கட்டளைகள் இருக்கிறது. என்னால் இவர்களுடைய கைகளிலிருந்து ஒளிந்து கொள்ள முடிந்த காலம் வெறு 3 வருடங்களே. இந்த 3 வருடங்கள் நான் கடந்து வரக்கூடிய இருண்ட காலத்தின் அனுபவங்களாக இருக்கும். வனாந்திர பாதையில் என்னுடைய நாட்கள் கடந்து செல்லும். பசி பட்டினி என்னை தாக்கும், நோய் நொடிகள் என்னை சூழ்ந்திருக்கும், பஞ்சங்கள் படைகள் இவையெல்லாம் என்னை சூழ்ந்திருந்தாலும் என் தேவனுக்கு என்னால் என்ன நன்மை செய்ய முடியுமோ, எத்தனை ஆத்துமாக்களை கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வர முடியுமோ அதற்காக நான் பாடுபடுவேன் என்று அர்ப்பணம் செய்தவர். சரித்திரத்தை நான் சரியாக இதோடு நான் நிறுத்துகிறேன். இந்த சரித்திரத்தில் பார்க்கும்போது 3 வருஷம் அல்ல, அதை காட்டிலும் இன்னும் அநேக வருஷங்கள் இந்த மனுஷர் ஜீவித்திருந்தார். இவர் வாழ்நாட்டிலே எத்தனை பேர் கிறிஸ்துவின் பாதத்தண்டையிலே அழைக்கப்பட்டார், கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்ல பார்க்கும்போது ஏறக்குறைய 250 பேர். 250 பேர் கிறிஸ்துவினுடைய அன்பை இந்த மனம் மாறின மனிதன் மூலமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியானால் மரண பரியந்தமும் நம்மை வழிநடத்தும் தேவன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நமக்கு அடைக்கலம் கொடுக்கும் தேவன், இந்த நபர் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட சில நாட்களிலேயே ஆண்டவருக்காக தன்னுடைய ஈடுபாடை அவ்வளவு அர்ப்பணிப்போடு வெளிப்படுத்திருக்கிறதை பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஆண்டவருக்கான விசுவாசத்திலே எப்படிப்பட்ட உறுதி தன்மையை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் அக்கினி சூளை போன்ற அனுபவங்கள் கடந்து வரும்போது நம்மளுடைய விசுவாசம் வேரூன்றி நிற்கிறதா? ஒரு சில வசனங்களை பார்த்து நாம் ஜெபித்து இந்த நாள் செய்திக்குள்ளாக நாம் கடன் செல்வோம். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். இந்த நாள் செய்திக்குள்ளாக கடன் செல்வதற்கு முன்பதாக நாம் யாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில்
உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் காத்திருக்கும் போது, பரலோகத்தின் தேவனே, நீர் எங்களோடு பேசும். இந்த நாளின் செய்தி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் செய்தியாக, எங்களை பரலோகத்திற்கு அருகாமையில் ஈர்க்கக்கூடிய செய்தியாக மாறுவதற்கு இந்த நாளிலே பரிசுத்த ஆவியார் தாமே எங்கள் மூலமாக வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக்கிறோம் எங்கள் செமக்கையில் நல்ல தகப்பனே, ஆமென். அக்னி சூளையில் நம் விசுவாசம். வேதத்தில் ஒரு அழகான கதை. தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் என்பது நம் எல்லோரும் நன்கு அறிந்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நாம் படித்த சத்தியத்தை நாம் மீண்டும் மீண்டுமாக படிக்கும்போது அதிலிருந்து ஏதோ புதுவிதமான கருத்துக்கள் எழும்புவது இயல்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நம் வேத வாசிப்பிலே நமக்கு வாசிக்கப்பட்ட பகுதிகளை நாம் பார்க்கும்போது, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த தானியேலின் நண்பர்களாகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விசேஷமாக அவர்களுடைய பாடுகள் நிறைந்த நேரத்திலே அவர்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இந்த 3 எபிரேய சகோதரர்களை ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இந்த காரியங்களை குறித்து நாம் நன்கு படித்திருப்போம். எனவே இந்த நாள் செய்தியிலே நாம் பார்க்கும்போது 7 விதமான பண்புகளை இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது பண்பு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது the first factor என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். The challenges they faced. அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள். யார் இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ? எருசலேம் என்ற நகரத்திலிருந்து பாபிலோன் என்ற நகரத்திற்கு அடிமைகளாக கடத்தி செல்லப்பட்டவர்கள். வேதம் சொல்லிருக்கிறது, எஸ்ராவின் புத்தகத்திலே நாம் படிக்கும்போது ஏறக்குறைய 900 மைல்கள் தொலைவு அந்த பாபிலோனுக்கும் இந்த எருசலேமுக்கும். அப்படி என்றால் 1450 கிலோமீட்டர் தொலைவு என்று சொல்லலாம். 1450 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த 3 எபிரேய வாலிபர்களும் மற்றும் இவரோடு சேர்ந்து இன்னும் பலரும் அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்டார்கள். இவர்கள் போன அந்த இடத்திலே, அந்த பாபிலோன் என்ற நகரத்திலே பல விதமான புதிய கலாச்சாரங்களை பார்க்கிறார்கள், புதிய விதமான தொழுகை முறைகளை பார்க்கிறார்கள், புதுவிதமான உணவு பரிமாற்றங்களை பார்க்கிறார்கள். இவை எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சோதனையாகவே இருந்து வருகிறது. எனவே இந்த நண்பர்கள், 3 எபிரேய நண்பர்கள், they were ready to face the challenge. அந்த சவால்களை சந்திப்பதற்கு அவர்கள் ஆயத்தம் உடையவர்களாக இருந்தார்கள். முதலாவது அதிகாரத்தில் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு அவர்கள் விரோதமாக பேசியிருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே பார்க்கும்போது மற்றவர்களை காட்டிலும் ஞானம் உடையவர்களாகவும் அழகு படைத்தவர்களாகவும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கத்தக்க குணத்தை பெற்றவர்களாகவும் இந்த எபிரேய வாலிபர்கள் பெற்றார்கள். அதே எபிரேய வாலிபர்களே இந்த 3ஆம் அதிகாரத்திலையும் சோதிக்கப்படுகிறார்கள். இந்த 3ஆம் அதிகாரத்திலே தொழுகையின் நிபந்தனைக்காக அவர்கள் சோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கதை என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு சிலை ஒன்றை வடிவமைத்து அந்த சிலையை தொழுகை செய்யும்படியாக தேசத்தினுடைய ஜனங்கள் எல்லாரையும் அவர் வர செய்திருந்தார். அந்த சிலை தூரா என்ற சமவெளி பகுதியிலே அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பிரதிஷ்டை ஒழுங்குகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே கூடியிருக்கிற இசை கருவியை மீட்டக்கூடியவர்கள், தேசாதிபதிகள் மற்றும் பிரபுக்கள் இவரெல்லாம் அங்கே காத்திருக்கிறார்கள். எப்பொழுது இந்த இசை கருவிகள் மீட்டப்படுகிறதோ அப்பொழுது அந்த சமவெளியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்? இந்த சிலையை சாஷ்டாங்கமாய் விழுந்து தொழுகை செய்ய வேண்டும். ஒரு சோதனை, the challenge. இந்த சோதனை, இந்த சேலஞ்ச் இவர்களுக்கு வரும்போது என்ன செய்தார்கள் என்று சொன்னா பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார்கள். ஆனால் இந்த 3 எபிரேயர்களோ அவர் விழுந்து வணங்காமல் நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். God wants believers to stand for him. ஆண்டவர் அவருடைய விசுவாசிகளை அவருக்காக நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். Never allow devil to intercede in your life. உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசானவருக்கு எந்த சூழ்நிலையிலும் இடம் கொடாதவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் சவாலை சந்திக்கிற பிள்ளைகளாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை முதன்மை படுத்துகிறவர்களே வெற்றி பெறுவார்களே தவிர உலகத்தின் விருப்பத்திற்கு இணங்கி இருப்பவர்கள் வெற்றி பெறுவது அரிது.
அப்ப உலகத்தில் வெற்றியை நோக்கி பயணிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற இந்த 3 எபிரேய வாலிபர்கள் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, உலகத்தை பார்க்க வேண்டாம், நம்முடைய உலகத்திற்கும் அப்பால் இருக்கிற நம்முடைய மீட்பரை பார்ப்போம் என்று சொல்லி. விசுவாச பிள்ளைகளே, நாம் நம்முடைய மீட்பரை பார்க்கிறோமா? அக்னி சூளையின் அனுபவத்திலிருந்து நம்முடைய மீட்பரை பார்க்கிறோமா? வியாதிப்பட்ட நேரத்திலே நம்முடைய மீட்பரை பார்க்கிறோமா? அல்லது பொருளாதார தேய்மான சூழ்நிலையிலே நம்முடைய மீட்பரை பார்க்கிறோமா? ஏமாற்றத்தை சந்தித்த நேரத்தில், தோல்வியை சந்தித்த நேரத்தில், காயத்தை சந்தித்த நேரத்திலே நம்முடைய மீட்பரை நோக்கி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு அக்னி சூளையில் இருக்கிற அனுபவத்தை பெற்றிருந்தாலும் அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு இறங்கின தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இறங்குவதிலே எந்த சந்தேகமும் இல்லை. They were ready to face the challenge. அந்த சவால்களை சந்திப்பதற்கு ஆயத்தம் உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பகுதிக்குள்ளாக நாம் கடன் செல்வோம். இரண்டாவது பகுதி தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 18 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, அந்த 3 எபிரேய நபர்கள், அந்த 3 எபிரேய நபர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னா பார்க்கும்போது, அவர்களுக்கு they were given a second chance. அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது. என்ன வாய்ப்புன்னு சொல்ல பாரும்போது, the compromise they refused. The compromise they refused. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குறாங்க காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு, ஒத்து போகிறதுக்கு, சமரசம் ஆவதற்கு, இந்த பாபிலோனிய கொள்கைகளோடு சமரசம் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் அந்த வாய்ப்பை இந்த 3 எபிரேயர்களும் தைரியமாக முறியடித்து கடந்து வருகிறார்கள். எனவே இந்த 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க வேதத்திலிருந்து, தானியேல் 3:12. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலைகளை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 3 பேர் மேல பொறாமை உடைய ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்கள் செய்யக்கூடிய எல்லா கிரியைகளுமே ஒரு இடத்துல போய் ஒரு கம்ப்ளைண்டாக அதை சொல்வதற்கு பொறாமை கொண்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் இந்த செய்தியை போய் சொன்ன நேரத்திலேயும், அடுத்த வசனம் பார்க்கிறோம் பாருங்க, 13ஆம் வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு ஷாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்தார்கள். கோபம், உக்கிர கோபம் கொண்ட ராஜா. தமிழிலே ஒரு பழமொழியை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆத்திரக்காரனுக்கு என்னது புத்தி மட்டு. கோபம் ஒரு மடங்கா இருக்கும் போதே, சாதாரண ஒரு கோபத்தில் இருக்கும் போதே நம்மளால நிலையான ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது. உக்கிர கோபம் அது நிலையான தீர்மானமா, தெளிவான தீர்மானமா, தேவனை மகிமைப்படுத்தும் தீர்மானமா, எதையுமே பொருட்படுத்தாமல் இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே பார்க்கும்போது உக்கிர கோபம் கொண்டிருந்தான். அப்ப இந்த கோபத்தின் விளைவாக அவங்களுக்கு ஒரு தண்டனை இருக்குது. சரி, இருந்தாலும் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அதை பற்றி சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பேசுகிறது, த பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இதை பற்றி எழுதியிருக்கிறார் பாருங்க. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் எழுதியிருக்கிறாரு, we can imagine the enormous pressure on Shadrach, Meshach and Abednego. அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மேல இருந்த அளவு கடந்த அந்த விரோதத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். விரோதம் அல்ல, ஒரு அழுத்தம். Everything in front of the king, the furnace, the music, their compatriots, their competitors, all of them conspired to convince them to compromise. அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ முன்னாடி இருக்கிற எல்லாரும்
அந்த மூவரையும் எப்படியாவது சமரசம் செய்து கொள்ளுங்க என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பலவந்தப்படுத்துகிறார்கள். அடுத்த வார்த்தை சொல்லிருக்கிறது, yet God was more real to them than any of those things. இவை எல்லாவற்றையும் காட்டிலும் அங்க உண்மையானது யார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது இயேசுவை தவிர வேற எதையுமே அவங்க பெருசா பார்க்கல. prioritized only for the living savior. எதற்காக இந்த சமரசத்தை மறுத்தார்கள் தெரியுமா? ஆண்டவருக்காக மறுத்தார்கள். எதற்காக இந்த சமரசத்தை வெறுத்தார்கள் என்று சொல்ல பார்க்கும்போது நித்தியத்திற்குள்ளாக பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. தேசத்தின் ஜனங்களே, சபை விசுவாச பிள்ளைகளே, உலகத்தோடு சமரசமான நிலையிலே இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோமா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார், உலகத்தை பெரிதாய் பாராதீர்கள். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்ன மாதிரி, yet God is more real in our lives. தேவனே நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியம் வாய்ந்தவராக இருக்கிறார். எதை காட்டிலும், than any of those things, எதை காட்டிலும், உறவுகளில் இருப்பவர்களை காட்டிலும், இந்த உலகத்தில் நாம் விரும்புவதை இருப்பதை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய தேவனே முதன்மையை பெறுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சமரசம் செய்வதற்கு மனதில்லாமல் கடன் சென்றார்கள். காரணம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது they prioritized God. மூன்றாவதாக நாம் பார்ப்போம், the confidence they possessed. The confidence they possessed. அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை. என்ன நம்பிக்கை அவர்கள் கொண்டிருந்தார்கள்? வேதம் சொல்லிக்கிறது பாருங்க. தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார். 18ஆம் வசனம், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய இவர்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் என்று சொல்லலாம் பார்க்கும்போது 18 வயது இருக்கும்போது அவர்கள் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டார்கள். இப்பொழுது ஒரு 21 அல்லது 22 வயது இருக்கலாம். இளம் பிராயத்திலே இயேசு கிறிஸ்துவை அறிந்து அல்லது ஏற்றுக்கொண்ட சில வருஷங்களிலேயே ஆண்டவருக்கென்று உறுதியாய் நிற்கக்கூடிய இந்த பிள்ளைகள் அவர் மேல் உண்டான நம்பிக்கையில் அசைவில்லாதவர்களாக இருந்தார்கள். விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவர் மேல் உண்டான நம்பிக்கையில் அசைந்து போகிறோமா? துவண்டு போகிறோமா? கலகம் பெற்று போகிறோமா? அநேக சிதறல்கள் நம்மை சூழ்ந்து வரும்போது, அநேக சங்கடங்கள் நம்மை சூழ்ந்து வரும்போது, வேர் டஸ் அவர் கான்ஃபிடன்ஸ் கோ? எங்கே செல்லுகிறது நம்முடைய நம்பிக்கை? வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்கிறது. மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் யார் இருப்பார் என் கூட? யார் இருப்பா? கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். எனக்கு அடி விழுகும், அவமானங்கள் வரும், காயங்கள் ஏற்படும், பெரும் பாதிப்பை நான் சந்திப்பேன், கொள்ளை நோய்கள் என்னை சூழ்ந்து வரும். ஏறக்குறைய நானும் ஒரு அக்கினி சூளையில் எரிந்து கொண்டிருக்கும் வேளையிலே இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது, ஒருவேளை நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் இருந்தா என் கூட யார் இருக்கிறது? ஆண்டவர். The confidence, the Christian confidence, ஒரு கிறிஸ்தவனுடைய மெய்யான நம்பிக்கையாக இந்த வார்த்தைகள். உலகத்தை நாம் பார்க்கும்போது அநேக யுத்தங்களும், யுத்தத்தின் செய்திகளும், கொள்ளை நோய்களும், இன்னும் ஏராளமான குழப்பங்களும், விசுவாசத்தில் அசைவும் தளர்வும், விசுவாசத்தில் அனலுற்ற ஜீவியமும், இப்படி அநேகம் நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிற வேளையில் அவர் நமக்கு சரியான நேரத்திலே நமக்கான நன்மையை செய்வார். இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் எங்கேயாவது வருவதாக முன்னுரைத்தாரா, அடையாளம் காட்டினாரான்னு சொல்லலாம் பார்க்கும்போது எங்கேயுமே ஆண்டவர் அப்படி முன்னுரைக்கல, எங்கேயுமே அவர் அடையாளப்படுத்தி காட்டலை.
ஆனாலும் அவர்கள் கொண்டிருந்த அந்த அசைவில்லாத நம்பிக்கை, அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை, the confidence they possessed, the plain confidence, the clear confidence, the conscience confidence, இந்த நம்பிக்கை இந்த 3 எபிரேயர்களுக்காக பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரையே அவர் பக்கமாக ஈர்க்கக்கூடியதாக மாறினது. என்ன விதமான சூழ்நிலைகள் அவர்களை சூழ்ந்திருக்கலாம். மனுஷ வார்த்தைகள் பேசியிருக்கிறது பாருங்க. சிலர் சொல்லியிருப்பாங்க, there is nothing to gain by resisting. இன்னைக்கு நீ மறுக்கிறதுனால உனக்கு எந்த லாபமும் இருக்க போறது கிடையாது. ஆனா பைபிள்ல ஒரு சொல்லியிருக்கிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். death is gain. வேதம் சொல்லியிருக்கிறது, we are all in a different place. be a Roman when you are in Rome. ஒருவேளை நம்ம அஞ்ஞான இடத்துல நாம் இருக்கும்போது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களைப் போலவே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சில மனித வார்த்தைகள் நமக்கு பேசப்படலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இதிலும் நாம் வேறொன்றினவர்களாக நாம் நிற்க வேண்டும். we will lose our jobs, the standard of living. ஸ்நேட்டில் பார்க்கும்போது உலகத்தோட இசைந்து போகலன்னா நம்மளுடைய வேலை போயிடும், நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை தடுமாற்றம் அடையும். எதையுமே பார்க்க வேண்டாம். ஆஃப்டர் ஆல் we are not being called to renounce our God. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இத்தனை சூழ்நிலைகளே விழுந்து போகிற நம்மை பார்க்கும்போது ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு என்ன தெரியுமா சூழ்நிலை வச்சிருக்காரு? இன்னும் நீங்க ஆண்டவரை மறுதலிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையை உங்கள் பக்கத்திலே ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. இன்னும் காலத்தை கொடுத்திருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த சவால்களை சந்தித்தார்கள் because they prioritized God. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த சமரசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை because they prioritized God. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையில் அசைவில்லாமல் இருந்தார்கள் because they prioritized on the living Savior. விசுவாச பிள்ளைகளே, உங்களுடைய முதன்மை நமக்கு எந்த இடத்தில் இருக்கிறது? 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, அடுத்த வசனம் 12ஆம் வசனம், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்போஸ்தலர் பவுலினுடைய அப்போஸ்தலர் பேதுரு எழுதின கடிதம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளே, புறஜாதியரை போல் இல்லாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருங்கள், நல் நடக்கைகளை கொண்டவர்களாக இருங்கள். உங்களை பார்க்கிறவர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்களும் கிறிஸ்துவினிடத்திலே ஈர்க்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாச பிள்ளைகளே, நம்முடைய பாரம் என்ன? இந்த சபைக்கு, இந்த சத்தியத்திற்கான பாரம் என்ன? இந்த சத்தியத்தை இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த சத்தியம் ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து வந்த சத்தியம். இந்த 150 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து வந்த இந்த சத்தியத்தை எப்படி தியாக மனப்பான்மையோடு பெற்றார்கள், எவ்வளவு பாரத்தோடு பெற்றார்கள், எவ்வளவு நெருக்கடியோடு பெற்றார்கள். ஆனால் இது எல்லாத்துலையுமே பார்க்கும்போது நம்பிக்கை இருந்தது. அவர்களுக்கு காரணம் என்னன்னு சொல்ல வரும்போது இயேசுவையே முதன்மை படுத்தினவர்களாக இருந்தார்கள். அடுத்தது யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம், இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து யாரை பார்ப்பேன்? தேவனை பார்ப்பேன். Eternity matters more than the life on this earth. இந்த பூமியில் நாம் வாழுகிற வாழ்வை காட்டிலும் நித்தியத்தை அடைவதே நமக்கான பிரதானமாக இருக்கிறது. ரோமரின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எல்லாம். எல்லாம்னா என்ன அர்த்தம்? எல்லாம். உயர்வானாலும் தாழ்வானாலும், மரணமானாலும் ஜீவனானாலும், எதானாலும் எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது. அப்ப இந்த சூழ்நிலைகள், ஒருவேளை இந்த அக்கினி சூளையிலே இன்னைக்கு நான் விழுந்திருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய அக்கினி என்னை பட்சிக்க இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு மன தளர்வோடு நாம் ஏங்கி இருப்போம் என்றால், வேதம் சொல்லிக்கிறது, என் மகனே என் மகளே, நீ என்னை விசுவாசித்திருப்பாய், ஆனால் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு தீர்மானத்தை உடையவனாக இருப்பாய் என்று சொன்னால், இன்னைக்கு சகலமும் உனக்கு நன்மைக்கு ஏதுவானதாக நடக்கிறது. இவங்களுக்கு என்ன நன்மை? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ முடிவில் இன்றைக்கு நாம் அதை படிக்க இருக்கிறோம். நான்காவதாக நாம் செல்லக்கூடிய பகுதி, நான்காவது பகுதி, the courage they exhibited. the courage they exhibited. அவர்கள் வெளிப்படுத்திய அந்த தைரியம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தை நாம் வேதத்தில் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். The courage they exhibited. அவர்கள் வெளிப்படுத்திய தைரியம். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அடிமையாக கொண்டு வந்தவர் இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தான் இவங்களுக்கு இவ்வளவு நாள் சோறு போட்டு தங்கறதுக்கு இடம் கொடுத்து கல்வி கொடுத்து இவங்க எல்லாத்தையும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்கத்தக்க அளவுக்கு அவர்களுக்கு திறமை வளத்தை கொடுத்து இவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு. இந்த ராஜாவினுடைய வார்த்தையை எதிர்ப்பதற்கு கூட தைரியம். இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? எதனால வந்துச்சு? யாத்ராமம் 20ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடன் செல்வோம் என்று சொன்னால், அங்க முதல் பகுதியில் பார்க்கும்போது 2 கட்டளைகளை நாம் அங்கே பார்க்கிறோம். They had a deep convincing in the 10 commandments. அந்த 10 கற்பனைகளே மிகவும் ஆழ்ந்த வேரூன்றினவர்களாக இருந்தார்கள். வாசிப்போமா? யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தொடங்கி பார்ப்போம். வேதம் சொல்கிறது, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அடுத்த வசனம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அடுத்த வசனம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன். அடுத்த வசனம், கடைசி வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கோ. எத்தனை தலைமுறை நம்ம பார்த்துருக்கிறோமா? 1000 தலைமுறை பார்த்துருக்கிறோமா? பார்த்ததில்லை. 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்வாரா? இரக்கம் செய்வார். என்ன செஞ்சா? என்ன செய்யணும்? அவருடைய கற்பனையை கடைபிடிக்கணும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்தார் என்றால் காரணம் என்ன தெரியுமா? இந்த கற்பனையை அறிந்திருந்தாங்க, இந்த கற்பனையை கடைபிடிச்சாங்க. என்னையன்றி வேற தேவர்கள் உண்டாயிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா? அந்த கற்பனையிலேயே உறுதியாய் நின்றாங்க. உயிரோடு இருக்கிற இயேசுவை தவிர இந்த கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய எந்த விக்கிரகத்தையும் தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய மனது என்ன செய்யல? அசையவில்லை. யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கம்ப்ளீட் சரண்டர் ஆன் காட். யோபு சொல்றார், என்ன சொல்றாரு? என்னை கொன்று போட்டாலும், என்ன சொல்றாரு? என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழியை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். Though I will be slain by God, I will not give up for my God. நான் செத்து போனாலும், நான் அவருடைய கரங்களினாலே நான் மரணத்தை பெற்றாலும், அவர் மேல் உண்டான நம்பிக்கையில் நான் துவண்டு போவதில்லை. இதே மாதிரி தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த 17ஆம் 18ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ராஜாவாகிய உமக்கு தெரியுமே, நீ நிறுத்தின பொருசிலையை நாங்கள் வணங்க மாட்டோன்றது உங்களுக்கு தெரியுமே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், தப்புவிக்காம போனாலும் பரவாயில்ல, செத்து போனாலும் பரவாயில்ல. தைரியம். மரணத்தை பார்த்தாலும், மரணம் சமீபத்தில் வந்தாலும் தைரியம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உம்மை உறுதியாய்
பற்றி கொண்ட மனதையுடையவன். உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீ அவனை எப்படி நடத்துவீரா? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பர்ஃபெக்ட் பீஸ், பர்ஃபெக்ட் பீஸ், பூரண சமாதானம். பூரண சமாதானத்தை நாம் இந்த உலகத்திலே பெற்றிருக்கிறோமா? பூரண சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் இன்றைக்கு தங்கி இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் கிறிஸ்துவுக்காக என்ன தைரியத்தை உடையவர்களாக நாம் இருந்திருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக என்ன நம்பிக்கையை உடையவர்களாக நாம் இருந்திருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக என்ன சவாலை நாம் சந்தித்திருக்கிறோம்? இவைகளை கடந்து வாருங்கள். பூரண சமாதானம் உங்களுடைய இல்லத்திலே உங்களோடு பிரசன்னமாக இருக்கும். ஐந்தாவதாக நாம் பார்ப்பது the companionship they enjoyed. அவர்கள் அனுபவித்த அந்த தோழமை. இந்த உலகத்திலே நமக்கும் தோழமை இருக்கிறதுல, தோழமை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. வேதத்தில் ஒரு நல்ல தோழமை கொண்ட எடுத்துக்காட்டுக்காக நம்ம யாரை சொல்லுவோம்? ஒரு 2 பேர் சொல்லுங்க பார்ப்போம். தாவீது, யோனத்தான். சரி, நல்லது செய்யறதுக்காக சேர்ந்த நண்பர்கள். கெட்டது செய்யறதுக்காக சேர்ந்தவங்க அதுவும் இருக்கிறாங்க, அப்படிதானே? கெட்ட துன்மார்க்கமான நோக்கத்திற்காக சேர்ந்த நண்பர்களும் உண்டு, நன்மைக்கான நோக்கத்திற்காக சேர்ந்த நண்பர்களும் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த 3 எபிரேய சகோதரர்களோ யாரிடத்தில் தோழமை கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது இயேசுவினிடத்திலேயே தோழமை கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் பார்க்கும்போது சில நேரத்தில் பார்க்கும்போது சிறு பிள்ளைகள், இந்த நண்பர்களுக்கிடையே சில பிரச்சனை வரும். ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர்கிட்ட பேசலன்னா ஒன்று அவங்ககிட்ட போய் சண்டை போடுவாங்க, இல்லை வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, இவன் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்கன்னு சொல்லி. ஆனால் பரலோகத்தில் ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க, நமக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு நண்பர், ஒரு தோழன். நாம் வாங்க வேண்டிய அடியை கூட வாங்குவதற்கு துணிந்து வருகிறவர். வேதத்தில் அந்த வசனங்களை நாம் வாசிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறதா? தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. The friend in need is a friend indeed. என்ன சொல்லுவாங்க? உற்ற காலத்தில் உதவும் நண்பனே உண்மையான நண்பன். எதிர்பார்க்கவே இல்லை, எந்த அடையாளமும் இல்லை. காபிரியல் தூதனை ஆண்டவர் வெளிப்படுத்தல, வேற யாருடைய முகத்தோற்றத்தையும் ஆண்டவர் காட்டல. இந்த 3 எபிரேயர்களுக்காக ஆண்டவரே இறங்கி வந்து அவர்களோட அந்த அக்கினி சூளையிலே உலாவுகிறதை அந்த அஞ்ஞான தேசத்தின் ராஜாவாகிய அந்த நேபுகாத்நேச்சாருடைய கண்கள் கண்டது என்று சொன்னால் பார்க்கிறோம். நெவர் அண்டர் எஸ்டிமேட் காட்ஸ் ஸ்ட்ரென்த். ஆண்டவருடைய வல்லமையை நாம் ஒருபோதும் நாம் இகழ்ச்சியாக எண்ணக்கூடாது. பிகாஸ் we are not alone. நாம் தனிமையாக இருப்பவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுக்காக நின்றார்கள், பரலோகத்திற்காக நின்றார்கள், 10 கற்பனைகளுக்காக நின்றார்கள். யாராலையும் அவங்களை அசைக்க முடியல. விசுவாச பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தோழமை கொண்டிருப்பது பரலோகத்தின் தேவனிடத்திலே நாம் தோழமை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். 6ஆவதாக நாம் பார்ப்பது தானியேல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது நாம் படிக்கிற பாடம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, the consequences they overcame. அவர்கள் மேற்கொண்ட விளைவுகள் என்ன? விளைவுகளை அவர்கள் கடந்து வந்தார்கள். 26ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். த கம்ப்ளீட் அப்சர்வேஷன். முழுசா அவர்களை பரிசோதித்து பார்க்கிறாங்க.
எந்த விதமான தடயமும் இல்லை, அவர்கள் அக்கினி சூளையில் இருந்தார்கள் என்று சொல்வதற்கு ஏதுவாக. When we stand for God, highlight Jesus. இயேசுக்காக நாம் நிற்கும்போது நீங்கள் சந்திக்கும் விளைவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தரை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசி பகுதியாக நாம் பார்ப்பது the confession they heard. அவர்கள் கேட்ட அந்த அறிக்கை. சரி, இந்த காரியங்களை எல்லாம் பார்த்த பிற்பாடு இந்த கன்ஃபெஷன், இந்த அறிக்கை செய்கிறது யாருன்னு சொல்லலாம் பார்க்கும்போது தேசத்தின் ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த நேபுகாத்நேச்சார் என்ன சொல்றாரு? இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய தேவனே உண்மையான தேவன். இவர்களை குறித்து இவர்களை பற்றியோ அல்லது இவருடைய தேவர்களை பற்றியோ யாராவது தப்பா பேசினா அவங்களுடைய வீடு என்னவாக மாற்றப்படணும்னு சொல்றாரு? எருக்களமாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி. அம்மையார் இதை குறித்து ஒரு வாசகம் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இந்த டிஸ்பிளே பண்ணுங்க. ப்ராஃபிட்ஸ் அண்ட் கிங்ஸ் என்ற புத்தகத்தில் அம்மையார் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க. த லாஸ்ட் லைக் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கிங்ஸ் என்ற புத்தகத்தில் As in the days of Shadrach, Meshach and Abednego, Shadrach, Meshach, Abednego in நாட்களில் போல, so in the closing period of earth's history, பூமியினுடைய கடைசி காலமும் இப்படியே நிறைவடையும். The Lord will work mightily in behalf of those who stand steadfastly for the right. கடைசி காலத்திலே நீதிக்காக, சத்தியத்திற்காக நிற்பவர்கள் மத்தியிலே ஆண்டவர் வல்லமையோடு செயல்படுகிறவராக இருக்கிறார். He who walked with the Hebrew worthies in the fiery furnace will be with his followers wherever they are. அந்த அக்கினி சூளையிலே அந்த 3 எபிரேயர்களோடு நடந்த தேவன் அவர்களை பின்பற்றக்கூடிய விசுவாசிகளாக இருக்கிற நம்மோடும் அவர் இருப்பார். His abiding presence will comfort and sustain. அவருடைய பிரியாத பிரசன்னம் நம்மை ஆறுதல் படுத்தவும் நம்மை வழிநடத்தவும் செய்யும். In the midst of the time of trouble, உபத்திரவ காலங்களிலே, trouble such as has not been since there was a nation. இந்த தேசங்கள் தோன்றுவதற்கு முன்பதாக இருந்த உபத்திரவத்தை காட்டிலும் his chosen ones will stand unmoved. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அசைவில்லாதவர்களாக இருப்பார்கள். Satan with all the hosts of evil cannot destroy the weakest of God's saints. ஆண்டவருடைய ஜனத்தை சாத்தானுடைய சேனைகள் என்ன செய்ய முடியாதா? ஒருத்தரையும் முறியடிக்க முடியாது. பெரிய சேனைகளாக இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசியை கூட சாத்தானால என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. Angels that excel in strength will protect them. தேவதூதர்கள் பலம் படைத்தவர்களாக நம்மை பாதுகாப்பார்கள். And in their behalf Jehovah will reveal himself as a God of gods. யெகோவாவின் தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுகிறவராக இருக்கிறார். Able to save to the uttermost those who have put their trust in him. தேவனுடைய நாமத்தை தரித்தவர்கள், அவர் மேலே கொண்டிருக்கிற விசுவாசத்தினாலே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். If there is no fiery furnace, அக்கினி சூளை இல்லை என்றால் Jesus would not have come. இயேசுவானவர் அங்கு வரணும்னு அவசியம் இல்லை. இயேசுவானவர் அங்கு வரவில்லை என்று சொன்னால் there will be no confession of Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாரினுடைய அந்த அறிக்கை அங்கே செய்யப்பட்டிருக்காது. fiery furnace for God's people. அக்னி சூளையின் அனுபவம் கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு எதற்காக என்று சொல்லலாம் பார்க்கும்போது to be the witness for the whole world. உலகத்தினுடைய சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக இருப்பதற்கு. Because of their faith even the king can plan to destroy. Because of a faith we will be saved. Jesus invites you. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ரட்சிப்பதற்காக மாத்திரம் அல்ல, இன்றைக்கு அவருடைய சபையிலே உங்களை ஒரு தூணாக நிறுத்துவதற்கு. தேவ ஜனமே, ஒரு அனுபவத்தை நாம் இங்கு கேட்டு நம்ம கடன் செல்ல போகிறோம். சில நாட்களுக்கு முன்பதாக என்னிடத்துல மிகவும் நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒரு நண்பர், பைபிள் படிக்கிறதுல ரொம்ப விருப்பமுடையவர்கள், எந்த விதமான சோர்வும் தளர்வுகளும் எதுவுமே காட்ட மாட்டார். பைபிள் அவ்வளோ ஈடுபாடோடு இருந்தார். என்ன செய்தாலும் ஜோம் பண்ணுவார். சந்தோஷமாக இருந்தால் ஜோம் பண்ணுவார், துக்கமாக இருந்தால் ஜோம் பண்ணுவார், இல்லை வேற எந்த நிலையில் இருந்தாலும் ஜோம் பண்ணுவார்.
சரி, அவருடைய வாழ்க்கை நிலைகளை குறித்து கேட்கும்போது, சரி பிரதர் இப்படி இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்குது, எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க என்று சொல்லி கேட்கும்போது அவருடைய நிலைமைகள் ஒவ்வொன்றாக சொல்கிறாரு. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வறுமை மிகவும் கொடிதாய் இருக்கிறது. அவருடைய இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் எதுவுமே செயல்படாது. ஒரு சாலை விபத்துனால எல்லாமே செயலற்று போனது. அதுக்கு மேலே மனைவி அவரை விட்டு போயிடுறாங்க, பிள்ளைங்க அவங்கள விட்டு போயிடுறாங்க, உற்றார் உறவினர் எல்லாமே கைவிட்ட நேரத்தில் வயதான தாயார் மட்டும் இவர்களோடு இருக்கிறாங்க. அவர் பிடிச்சு எழும்புறதுக்கு கட்டில் மேலேருந்து ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பார். அந்த கயிறை பிடிச்சு தான் அவர் இழுத்து தான் அந்த கட்டில இருந்து அவர் எழும்பணும். என்ன பிரதர் இப்படி நான் உங்களை சந்திப்பேன் எதிர்பார்க்கலையே. அவர் சொன்னார், பாஸ்டர் என் கூட ஆண்டவர் இருக்கிறார், காட் இஸ் வித் மீ. இப்போ ஜோம் பண்ணுறீங்களா பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டார். சரி ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க அம்மா வெளியில் போய் ஆட்களை, பாஸ்டர் வந்திருக்காங்க ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட்ட நேரத்தில் வீட்டுக்கு ஒரு பெரிய கூட்டமே வந்துச்சு, ஏறக்குறைய ஒரு 20 பேர். எதற்காக அக்கினி சூளையின் அனுபவம் கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு? எதுக்காக பாடுகள் கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு? எதுக்கான காயங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு? எதுக்கான தோல்விகள் கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு? இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய சாட்சிகள் பல ஜனங்களை கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்ற சூழ்நிலைக்காக. தேவ ஜனமே, அக்கினி சூளையில் உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஜெபம் செய்வோமா? கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, இந்த நல்லதொரு ஓய்வு நாளிலே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்து எங்களுடைய விசுவாசம் அக்கினி சூளையின் அனுபவத்தை எட்டியிருக்கிற வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துகிறவர்களாகவும், எல்லா இடத்திலும் ஆண்டவருக்கென்று சாட்சி பகருகிறவர்களாகவும், எல்லா இடத்திலும் உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் வேரூன்றினவர்களாக இருக்கும் போதும், பரலோகத்தின் தேவனே, நீர் எங்களுக்காக இறங்குகிறவர். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பரலோகத்திலிருந்து நீர் அவர்களுக்காக இறங்கி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென்.